யோவான் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 7வது வசனம், பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3 பேர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. குமாரனுங்கிற இடத்துல வார்த்தை என்று இதில் எழுதப்பட்டிருக்கு. இந்த 3 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். இதுதான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். என்னன்னு கேட்டிங்கன்னா, திரித்துவத்தில் ஒன்றை விட ஒன்றை பெரிதாக கருதவும் கூடாது, எது ஒன்றையும் மறுதலிக்க கூடாது. நீங்கள் ஒருவேளை கிறிஸ்தவத்துக்கு புதியவர்களாக இருந்தால் நீங்கள் உள்ளே வரும்பொழுதே வேறு பிரிவை சேர்ந்தவர்கள் இருக்கிறத உங்களால் அறிந்து கொள்ள முடியும். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, பிதா நமக்கு தேவையில்லை, பரிசுத்த ஆவி நமக்கு தேவையில்லை, இயேசு மாத்திரம்தான் போதும், வேறு எதையும் நீங்கள் நம்பாதீங்கன்னு சொல்லி பேசுகிற ஒரு கூட்டம் இருப்பாங்க. இது 3 நம்பிக்கையுமே டோட்டலாக தப்பு. 3ஐயும் ஒரே மாதிரி நம்ம நம்பணும், ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் வேதம் நமக்கு காட்டும் உண்மை.